ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ கபடி சீசன் 11 தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே மோசமான ஒரு சீசனாக தான் இருந்திருக்கு. இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. பட் இருந்தாலும் இந்த சீசன்லேயும் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு நிறையவே விஷயங்கள் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம நிதேஷ்குமார் இந்த ப்ரோ கபடி சீசன் 11 வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மனசை உண்மையாகவே பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. இந்த சீசனில் வெறும் 16 மேட்சஸில் 52 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 52 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அதுவும் வெறும் 16 மேட்சஸில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வெறித்தனம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ப்ளே பண்ண 16 மேட்சஸில் கிட்டத்தட்ட 8 மேட்சஸ்க்கு மேலே அவர் வெறும் இன் பொசிஷன்லேயே ப்ளே பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. முதல் 8 மேட்சஸ் வரைக்கும் நம்ம டீமோட கேப்டன் சாகில் குலியா தான் அந்த பொசிஷனில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தார். 8 மேட்சஸில் 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன ஒன்று, தலைவன் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் அவர் தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப அதிகமான டேக்கிளுக்கு அட்டன் பண்ண போகலை. எடுக்கிறாரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கிறது மினிமமாக ஆவரேஜாக ஒவ்வொரு மேட்சஸ்க்கு எடுத்துருந்தாங்க. பட் அது நம்ம டீமுக்கு பத்தலை. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த ரைட்கான பொசிஷன்லேயும் நம்ம பஸ்தாமில் ரொம்பவே ஸ்லோவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேர். அவர்கிட்ட இருந்தும் ஆவரேஜாக 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் வரும் அப்படிங்கிறப்ப இது நம்ம டீமுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அந்த இடத்துல இருந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அதை இவரால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எக்கச்சக்கமான பொசிஷனில் ப்ளே பண்ணி காமிச்சிருந்தார். இவரை இறக்காத பொசிஷனே கிடையாதுங்க. லெஃப்ட் இன் பொசிஷனில் இறக்குனாங்க, ரைட் இன் பொசிஷனில் இறக்குனாங்க, தேவைப்படும் போது ரைட்கான பொசிஷன்லேயும் இறக்கி விட்டாங்க. அண்ட் இன்னொரு மேட்ச்லாம் லெஃப்ட் கவர் பொசிஷனில் நிதேஷ்குமாரை ப்ளே பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கவர் பொசிஷன், கார்னர் பொசிஷன், இன் பொசிஷன் சொல்லிட்டு எல்லா பொசிஷன்லையும் அவரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தலைமை எங்கேயுமே சொதப்பலான பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கல. எல்லா பக்கமும் மாஸ் காமிச்சிருந்தார். என்ன ஒன்று, கொஞ்சம் அவசரம் கொடுக்க தலைமை ஓவர் கான்ஃபிடென்ஸில் அப்பப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணுவார். பட் அதெல்லாம் சகஜம்தான். ஸோ அப்படி என்ன தான் இத்தனை பொசிஷனில் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஒரு பொசிஷன், அதாவது லெஃப்ட்டுக்கான பொசிஷன் அவர் எடுத்ததே வேறு லெவல். ஏன்னா அந்த இடத்துல இருந்தது சாகில் குலியா, டீமோட கேப்டன். சாகரத்துக்கு அப்புறம் அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவரையே தூக்கி ஓரமாக சாத்திட்டு அந்த பொசிஷனில் இன்ன வரைக்கும் ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுவே இந்த நிதேஷ்குமார் அப்படிங்கிற பிளேயருக்கு ஒரு முதல் மிகப்பெரிய வெற்றி. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் டாப் 3 டிஃபெண்டர்ஸில் அவர் இருக்கார். அதாவது 3வது டிஃபெண்டராக இருக்கார் நம்ம நிதேஷ்குமார் 52 பாயிண்ட்ஸை விட. மேபி நம்ம நிதேஷ்குமாரை முதல் போட்டியிலேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ப்ளே பண்ண வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் அவர் எவ்வளோக்குள்ளே பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதை யோசித்து பார்த்தாலே ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலைவன் நல்ல ஒரு பிளேயராக இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே போல் அடுத்தடுத்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த சீசனில் தமிழ் தலாஸ் டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதுக்கப்புறம் ஒரு 6 மேட்ச் இருக்குது. இந்த 6 மேட்சையும் கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸுக்காவது அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நிதேஷ்குமார் நல்லா ப்ளே பண்ணி கண்டிப்பாக இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டராக மாறணும். ஏன் அவர் நம்பர் 1 டிஃபெண்டராக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது, அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா என்ன தான் இவர் ஒரு கார்னர் பிளேயராக இருந்தாலுமே அவரோட ஸ்கில்ஸை எக்கச்சக்கமான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட டேஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டியுமே மேட்சஸ் பை கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ தன்னைத்தானே அவரை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அவர் நம்பர் 1 டிஃபெண்டராக வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்பர் 1 டிஃபெண்டராக வர்றதுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம். அடுத்து வர 6 போட்டிகளில் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு, நம்ம டீம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் ஒப்பீனியன் என்ன இவரை பற்றி? இதற்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் சாகில் குலியாவை ரீட்டைன் பண்ணி அடுத்த சீசனுக்கு அந்த பொசிஷனில் ப்ளே பண்ண வைக்கணுமா, இல்லை நிதேஷ்குமாரை ரீட்டைன் பண்ணி அடுத்த சீசனுக்கு அந்த பொசிஷனில் ப்ளே பண்ண வைக்கணுமா அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாகில் என்ன தான் இந்த சீசன் ஸ்லோவாக இருந்தாலுமே சாகில் குலியா அண்ட் சஹராத்தி அப்படிங்கிற காம்போ பயங்கரமான ஒரு காம்போ. அண்ட் அவரும் இந்த சீசனில் ஒன்று மோசமாலாம் ப்ளே பண்ணலை. 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காருங்க வெறும் 8 மேட்சஸில். ஸோ அதுவுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இல்லை இந்த 2 பேரையும் ரீட்டைன் பண்ணி போட்டு போகலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.